ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ ஹல்வா. அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாறையிலேருந்து பலாப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கால்வாசி பழம் மட்டும் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். பழத்துலேருந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இது போல் ஒரு பிளேட் அளவு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நீங்கள் பீஸாவும் போட்டு செஞ்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து பேஸ்ட்டாகவும் சேர்த்திக்கலாம். பீஸாக இருந்தால் அங்கங்கே கடிப்படுறது ஹல்வாவுக்கு நல்லா இருக்குங்கிறனால இப்படி செய்கிறேன். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமே 3 ஸ்பூன் நெய் போதும். காஞ்சிருச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பலா சொலைகளை அதோடு சேர்த்திக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வணக்கிக்கலாங்க. இல்லைன்னா பலாப்பழம் கருப்பாக மாறிடும். பழத்தையும் சேர்த்தியாச்சு. இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். நெய்யோடு சேர்ந்து மிதமான சூட்டில் மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால 1 கப்பு போதும். டேஸ்ட் கம்மியாக இருந்தால் 1.5 கப்பு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சர்க்கரை சேர்த்துனா தான் சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். பழம் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். சர்க்கரை போட்டாலே இது போல் தண்ணி விட்டு வந்துடும். இந்த சர்க்கரை தண்ணியிலையே நல்லா வெந்துட்டு வரட்டும். இடையிடையே மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். சர்க்கரை போட்டும் 2-3 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இந்த அளவு ஆகிருக்கு. திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை போடுறதுக்கு ஒரு மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திக்கலாம். உடனடியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த தேங்காய் போட்டு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுனா தேங்காய் சேர்த்த வேண்டாம். அப்படியே நம்ம கலக்கி செஞ்சுக்கலாம். தேங்காவோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வெந்திருக்கணும். ஒரு 4 ஏலக்காய் தட்டி இதோடு சேர்த்திக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓவரால் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. நெய்யும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த அளவு ரெடி ஆனாலே போதும். நான் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விடுறேங்க. பாருங்கள், இப்போ சட்டியிலிருந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஸ்பூனில் அப்படியே ஸ்பூன்லேருந்து விழுகுது பாருங்கள். இது கரெக்டான பதம். கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க. பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஹல்வாவை ஸ்வீட் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு ஜாம் மாதிரி தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். பிரெட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஜாம் மாதிரி நடுவில் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கொடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி இந்த சீசன்லேயே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.